ரஜினிகாந்த் அவர்கள் பாலிடிக்ஸ்ல இல்ல. நீங்களே பார்த்திருப்பீங்க. வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு டைம் அண்ணாமலை துர்கா ஸ்டாலின் இழுத்து பேசும்போது சொன்னாங்க. அது தேவையில்லாத விஷயம். துர்கா ஸ்டாலின் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கவங்கள இழுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லன்னு. ரஜினிகாந்த் அவர்களும் அரசியல்ல இல்ல அப்படிங்கும்போது, அவருக்கு மன வலிமை இல்ல. அவர பயமுறுத்துறாங்க. அவர் மிரட்டலுக்கு அடிபணிகிறார். இப்படி ஒரு விஷயத்த சொல்றது ஃபேன்ஸே ரஜினி ஃபேன்ஸ் ஒருவேளை விஜய்க்கு ஓட்டு போடலாம்னு நெனச்சாலும் இது ஸ்பாயில் பண்ணிறாதா? இல்ல. அவர் சொன்ன விதத்த நான் நீங்க சொல்றதுலேருந்து இது பண்ணேன். நான் கூர்ந்து கவனிக்கல. ஓகேங்களா. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் கேள்விப்பட்டது தான். நான் உங்களுக்கு அவர் நல்லா தெரியும். பேசினதுல 96ல ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தவர் ரஜினி. இல்ல. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார். நான் அப்பயும் நான் சொல்றேன். ஓகேங்களா. நான் ரஜினி பார்த்தீங்கன்னா, 1996ல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ராமசாமி ரஜினியையும், மூப்பனாரையும், மதிமுகவையும் சேர்த்து வச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு ஏடிஎம்கே, டிஎம்கே 2 கட்சியுமே இருந்திருக்காது. புரிஞ்சுங்களா? ராமசாமி இஸ் அகெயின்ஸ்ட் எல்டிடி. மதிமுக வைகோ வாஸ் சப்போர்ட்டிங் எல்டிடி டு தி கோர். அதாவது டிஎம்கேக்கு மேல அவர் சப்போர்ட் பண்ணாரு. சோ வாண்ட் டு அப்போஸ் ஏடிஎம்கே. ஓகேங்களா. அவருக்கு இருந்த சாய்ஸ் டிஎம்கேலையும் எம்டிஎம்கேலையும் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ட்ரையாங்குலர் ஃபங்க்ஷனிங்கே காரணம். புரிஞ்சுங்களா. அன்னைக்கு 1996ல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா, அன்னைக்கு அவர் தான் நின்றுப்பார்.